மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இங்க வந்து உங்களை பார்த்து பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம இருந்துச்சு. எப்போதும் போல மிக்ஸ்டா பேசுறேன், இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல. ஆனாலும் அந்த சமயத்திலையும், லாக்டவுன் சமயத்திலையும் மீடியா எப்பொழுதும் போல மக்களுடைய விஷயத்துல பங்கெடுத்து பேசிக்கிட்டு அதை ரிப்போர்ட் பண்ணி எப்பொழுதும் போல நல்ல ஆக்டிவா இருக்கிறீங்க இப்பவும். அதனால உங்க எல்லாருக்கும் கூட ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த கோவிட் காலத்துல லாக்டவுன் ரொம்ப தீவிரமா இருந்த போது இப்போ நான் பேங்க் அதிகாரிகளுக்கு சொன்ன அதே விஷயம்தான். உங்களுடைய ஹெல்த்தை கூட நீங்க பொருட்படுத்தாம நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு நிறைய வேலை பண்ணியிருக்கீங்க. மீடியாவுக்கு பர்டிகுலர்லி தேங்க்யூ சொல்லணும். முதல் முறையாக உங்களை பார்க்குறேன் அதுக்கப்புறம். அதனால இப்போ வந்திருக்கிற விஷயம் என்னன்னாங்க, பார்லிமெண்ட்ல வேளாண் துறை சம்பந்தப்பட்ட 3 சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. அது பெருவாரியான மெஜாரிட்டியோட பாஸ் ஆயிருக்கு. 2 அவையிலையும் பாஸ் ஆயிருக்கு. அந்த அவையில எப்படி பாஸ் ஆச்சுன்றத பத்தி சில பேர் கேள்வி எழுப்புவாங்க. பட் அதை பத்தி நான் விவரமா வேற சமயம் பேசுறேன். ஆனா இது எப்போலேருந்தோ வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிஃபார்ம், ஒரு சீர்திருத்த முயற்சி. ஏன் இது சீர்திருத்தம்? ஒரு விதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, நாட்டில் எத்தனையோ விதமான பொருள்களை உற்பத்தி பண்ணுறோம். அது பல துறைகளை சம்பந்தப்பட்டது. அந்த உற்பத்தியாளர்கள் அவரவர் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை எங்க வேணுமானாலும் விற்கலாம். அவங்களுக்கு கொஞ்சமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய அளவில் இருக்கிற ஒரு விலையில விற்கலாம். அந்த விலையோ யாருக்கு விற்கணுமோ இது ரெண்டுத்தையும் கூட அவங்க தீர்மானிச்சுக்கிறாங்க. எங்க விற்கணும், எத்தனை விலைக்கு விற்கணும், யாருக்கு விற்கணும்ன்றத அவங்க முடிவெடுத்துக்கிறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில மாநிலங்களை விட்டுட்டா மீதி எல்லா இடத்துலையும் கூட விவசாயிகள் அவங்களுடைய பொருளையோ இல்ல சேவைகளையோ சிலருக்கு தான் விற்கணும். அதுவும் கூட லைசன்ஸ் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அவங்க கிட்ட தான் அவங்க வியாபாரம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கட்டுப்பாடோட ஒரு சட்டம் இருந்துச்சு. அது நிறைய மாநிலங்கள்ல இருந்தது. இது விவசாயங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு, அதையும் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்தில் அவங்களுடைய பொருளை விற்கணும்னா இல்ல அங்கிருந்து ஒரு பொருளை வாங்கணும்னா மாநிலங்களுக்கிடையேயான விவசாயம் மத்திய அரசின் சட்டத்துல தான் வருது, அந்த லிஸ்ட்ல தான் வருது. மத்திய அரசோட லிஸ்ட், மாநிலங்களுடைய லிஸ்ட், இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு இன்னொன்னு இது ரெண்டுத்தையும் இல்லாதத 3ஆவதுல கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசும் சேர்ந்து பண்றது. மத்திய அரசின் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் மாநிலங்களுக்கிடையே விவசாய பொருள்களை வாங்குதல் விற்பனை செய்தல், இது மத்திய அரசோட லிஸ்ட்ல தான் இருக்கு. அதை தான் இப்ப நாங்க மாத்திருக்கோம். அதாவது ஒரு விவசாயி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அந்த மாநிலத்தில் அவர் ஊர்ல இருக்கக்கூடிய அந்த விவசாய மார்க்கெட்டிங் கமிட்டின்னு சொல்றோம், ஏபிஎம்சி லாவோட இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் விற்பனை பண்ணணும்ன்ற அந்த கட்டுப்பாடு இருந்தாலும், அதை நாங்க தொடாட்டினாலும், அதை ஒரு விதமான மாறுதலும் அதில் எடுத்துட்டு வராட்டினாலும், அதற்கு வெளியே அந்த மாநிலத்திலேயே ஆனாலும்
இல்லை அந்த மாநிலத்திலேருந்து வெளியில் ஆனாலும் விவசாயிக்கு தன் பொருளை எடுத்து விற்பனை செய்யறதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்கணும். அதனால எந்த விதமான கன்ஃபியூஷனும் இந்த விஷயத்துல இல்லை. இதன் மூலமாக நான் முதல்ல ஆரம்பிச்ச போது சொன்னேன், உற்பத்தி பண்றவங்க எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு, அவங்க யாருக்கு வேணாலும் விற்கலாம், எத்தனை விலைக்கு அவங்க நினைக்கிறாங்களோ அதுக்கு விற்றுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ இதன் மூலமாக விவசாயிகள் அவங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட பொருளுக்கு எத்தனை விலை வேணும், யாருக்கு விற்கணும், அது ஃபிசிக்கலாக இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் விற்கணுமா, இல்லை டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு மூலமாக இங்கேருந்து நான் இன்னொருத்தருக்கு விற்கலாமா அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறதுக்கான உரிமை விவசாயிக்கு கிடச்சிருக்கு. இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் இருந்துச்சு, விவசாயிக்கு மாத்திரம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ விவசாயி கூட அதனால் அந்த கட்டுப்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டு அவர் சுதந்திரமாக எங்கே விற்க விரும்புகிறாரோ விற்கலாம். இது 3 விதமான ஆக்ட் மூலமாக ஓவரால் விவசாயிகளுக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு. இந்த 3 விதமான ஆக்டில் கிளியராக அவர் எங்கே விற்கணுமோ அதற்கான உரிமை, டு செல் வேர் he wants, to at a price at which he wants, and to not be taxed before it. இப்போ அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் கமிட்டி ஏரியாவுக்குள்ள விற்றீங்கன்னா ஒரு வரி, அதை தவிர அங்கே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மாத்திரம் இல்லை, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான வரி. நான் உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேஷ் மாதிரி இருக்கக்கூடிய, ஹரியானா மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்களை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ மார்க்கெட்டிங் யார்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான ஆப்ரேஷனுக்கு ஒரு வரி, ஏபிஎம்சி யார்டு ஆப்ரேஷனுக்கு. அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ஸ்டேட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வரி, அது ஒரு 3%, இது ஒரு 3%. அதை தவிர தரகர்களும் நடுவர்களுக்கும் சேர்ந்து 2.5%, கிட்டத்தட்ட 8-8.5% வரைக்கும் விவசாயி தன் பொருளுக்கு வரி கட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த மார்க்கெட்டிங் யார்டாக இருந்தாலும் அந்த மார்க்கெட்டிங் யார்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்களோ வரி கட்டிக்கிறாங்களோ நம்மளுக்கு அனவசியம். அது தட் கெட்ஸ் கவர்ன்டு பை த ஸ்டேட் ஆக்ட், ஏபிஎம்சி ஸ்டேட் ஆக்ட். அதனால் அதில் நம்ம பேசலை, அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரம், அவங்க பண்ணிக்கலாம். அதற்கு வெளியே அதை தவிர டிஜிட்டலில் இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம், அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம், அதன் மூலம் வாங்குதல் விற்குதல் எல்லாம், இதில் வரி இருக்காது. அப்படின்னா இந்த 8.5% வரி அவர் மேலே, விவசாயிக்கு மேலே வந்த வரி இனிமே வராது இங்கே இந்த வழியில் நீங்கள் விற்றீங்கன்னா. இதன் மூலமாக உரிமை மாத்திரம் இல்லை, நல்ல தரம், நல்ல விலை, அதோடு இல்லாமல் நீங்கள் என்னைக்கு அந்த பொருளை கொள்முதல் பண்ணுறீங்களோ, வியாபாரியான நான் விவசாயிக்கிட்டேருந்து வாங்கும்போது உடனே ரசீது கையில் கொடுக்கணும். கொடுத்ததோடு இல்லாமல் 3/2 பங்கு அன்றைக்கே கையில் பணம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 30 நாளைக்குள்ள 3 அந்த மிஞ்சின 1 பங்கை 30 நாளைக்குள்ள கையில் கொடுக்கணும். 2/3 at the time of procurement with immediate receipt. 2/3 அந்த ப்ரொக்யூர்மெண்ட் டைமில் இல்லைனாலும் ரசீட்டை கொடுத்துட்டு 3 நாளைக்குள்ள அந்த 2/3 கொடு. அதை தவிர 1/3 மிஞ்சி இருக்கிற 1/3 30 நாளைக்குள்ள கொடுங்கிறது சட்டத்திலேயே வந்திருக்கு. அதனால விவசாயிக்கு ஒரு விதமான நஷ்டம் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடுதலாக விவசாயியின் நலம் சட்டத்திலேயே நல்ல ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. என்ன, நீங்கள் பணம் உங்களுக்கு சரியான டைமில் கிடைக்கணும், அதுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் போட்ட ரேட்டுக்கு தான் அவங்க கொடுக்கணும். இதை தவிர, இந்த ரேட்டை தவிர இன்னும் கொள்முதல் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். அதுக்கான ரேட்டு வேறு விதமாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. வேணும்னா நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம். அதுக்கப்புறம் கூட என்கிட்ட இருக்குது தானியம், பருப்பு, எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் கூட விற்கணும் கூட நீங்கள் விற்கலாம்.
இதோடு இல்லாமல் அந்த எசென்ஷியல் சர்வீசஸ் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டையும் மாறுதல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன இப்போ என்ன நாங்கள் சொல்கிறோம், வித்துட்டிங்கன்னா யார் யார்கிட்ட கோடவுன் இருக்கோ இல்லை ஃபுட் ப்ராசஸிங் சென்டர் இருக்கோ அவங்க வந்து வாங்கிக்கிட்டு நல்ல ரேட் உங்களுக்கு கொடுத்து உடனே ஃபுட் ப்ராசஸ் பண்ணலாம். இதனால் பொருள் சேதம் இல்லாமல், பொருள் அழுகி போகாமல், அது மேலே ஒரு ஒரு விதமான அது என்ன சொல்கிறது பூஞ்சக்காலம் படியாமல் உற்பத்தியான விவசாய பொருளுக்கு உடனே வேல்யூ அடிஷன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணால் நல்ல ரேட்டு நம்ம நாட்டுக்கும் நல்லது. இவ்வளோ விவசாயி கஷ்டப்பட்டு இவ்வளோ உற்பத்தி பண்ண பொருள் கேடு அடையாமல் நல்லா கிடைக்கும். அதனால் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டையும் மாற்றினதுனால கொள்முதல் பண்ணிக்கிட்டு அதை ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அவங்களுக்கு எல்லா விதமான சலுகையும் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் கெப்பாசிட்டிக்கு வேணுங்கிற பணமும் கொடுத்து இன்வெஸ்ட் அது செப்பரேட்டாக இது அக்ரிகல்ச்சுரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக கெப்பாசிட்டியை வளர்த்து ஸ்டோரேஜ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸிங்க்கும் அனுப்பலாம். அப்படிங்கிற அந்த ப்ராசஸில் இந்த 3 சட்டத்தையும் மாற்ற வேண்டி வந்தது. இதில் சில விதமான கேள்விகள் எழுப்பப்பட்டு இல்லை இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் பண்ணாங்கன்னா அவங்க விவசாயியோட நிலத்தையே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போது கரும்பு உற்பத்தியாளர்கள் ஒரு மில்லுக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த மில்லில் தான் கொடுக்கணுன்னு அவங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்குது. அந்த மில்லுக்காரங்க வந்து கரும்பு விவசாயம் பண்ணுற விவசாயியோட நிலத்தை எடுத்துகிட்டு போய்ட்றாரான்னு இல்லைங்களே. அந்த மாதிரி இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் ஒன்றும் கூட ஒரு ப்ரோஃபார்மா பிரகாரம் கையெழுத்து போடுவாங்களே தவிர நிலத்திற்கு ஒரு விதமான உரிமையும் விவசாயி எழுதி கொடுக்க மாட்டார். அதனால் அவரோட நிலம் ரொம்ப பத்திரமா அவர்கிட்ட தான் இருக்குது. அதுலேருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒவ்வொரு பயிருக்கும் வரக்கூடிய அவுட்புட்டுக்கு மேலே தான் இந்த அக்ரிமெண்ட்டை தவிர வேறு எந்த விதமான உரிமையும் விவசாயி கொடுப்பதில்லை. இந்த பையர் அதனால் என்ன பண்ணுவார், கொள்முதல் பண்ண போகிறோம், இந்த விவசாயிட்டேருந்து கொள்முதல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு, இந்த ரேட்டுக்கு வாங்க போகிறோன்னு தெரிந்த பிறகு நல்ல விதை கொண்டு வந்து கொடுப்பாரு. வாங்கிக்கோங்க, இந்த விதை நல்லா இருக்குது, இதில் அவுட்புட் நல்லா வரும், கொள்முதல் பண்ணுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லி விவசாயிக்கு இன்புட் கிடைக்கும் ஈஸியாக. எங்கெங்கேயோ அலைஞ்சு நல்ல உற்பத்தி தானியம் நல்ல அப்படியே மல்லிப்பூ மாதிரி அரிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அந்த குவாலிட்டிக்கு அவர் பண்ணணுன்னா எங்கெங்கேயோ அலைஞ்சு வாங்க வேண்டாம், உங்களுக்கு இன்புட்டு உங்ககிட்ட கொள்முதல் பண்ணுறவரே அதுக்கு ஏற்பாடும் பண்ணி கொடுப்பார். அது கான்ட்ராக்டில் ஒரு பாகமாக இல்லை, ஆனால் அவர் கொள்முதல் உங்கள்கிட்ட பண்ணுறாருன்றதுனால நல்ல விதத்தில் அதையும் கொண்டு வந்து கொடுப்பாருன்றத எண்ணத்தில். ஸோ இந்த 3 சட்ட திருத்தங்களும் ஓவரால் விவசாயி தன்னுடைய உரிமையை காப்பாற்றுறதுக்கும் அவருக்கு நல்ல ரேட் கிடைக்கிறதுக்கும், அதை தவிர அதுலேருந்து பொருள் சேதம் இல்லாமல் வேல்யூ அடிஷன் கிடைக்கணுன்றதுக்காகவும் பண்ணுறது. ஸோ விவசாய நலன் கோரி கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக வேளாண் துறையை பற்றி பேசக்கூடிய எல்லா விதமான நிபுணர்களும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. அதை இன்னைக்கு நம்ம பண்ணி நிறைவேற்றியிருக்கோம். பல கட்சிகள் இதை முதல்ல நல்ல செயல், இது பண்ணதான் ஆகணும் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு ஐயோ கவர்மெண்ட் பண்ணிடுச்சா அப்படின்னு யோசிக்கிறாங்களே தவிர, விவசாயியின் நலன் கோரி நாங்களும் சொல்லிட்டு தான் இருந்தோம், இப்போ நீங்கள் பண்ணி முடிச்சிட்டீங்க, ஆனால் விவசாயிக்கு நல்லது பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு கிரெடிட் கொடுக்காட்டியும் விவசாயியோட நலனை மனசில் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவங்களும் உணர்வாங்கன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டாக இது. Please identify yourself, your name of the paper or the channel, and then be specific in the question, please.
You name who I should. Hello? Hello? Madam? Sure. On your right. இல்ல பரவாயில்ல உட்காருங்க நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாரும் மாஸ்க்ல இருக்கோம் அப்ப எனக்கு Yeah. Okay, madam. This is Balachandra from Hindu Business Line. See, some states were raising concerns over the prices. They were raising that MSP should be a base price so that prices don't drop or corporates don't have domination over the prices. And also due to logistics reasons, MSP as the base price will be beneficial to the farmers. That was a point raised by many states. What will be your response to that? He's asking you to keep the mic closer to your mouth because you weren't very audible. I heard you, I'll answer you, but for the others, just to keep the mic closer. So basically, Yeah. some states were raising a point that MSP should be a base price so that the normal better price is ensured even in the case of marketing or whatever price you would like to sell. The MSP base as a base price will be beneficial. Some of the states were raising this. Have you received any such request, or what will be your? No, I view on think that? enough consultation in this process has happened with the states, with the stakeholders. Many farmer organizations have spoken to the Minister, Agriculture and Farmers Welfare Minister, Narendra Singh Tomar. And I think at least in one of the aspects I remember seeing that the provision has been made for fixing what is, price which can be adopted in the contract between the farmer and the buyer would be based on 5-year average or on 1 year, 12 months average and so on. But I think the details are something which will come out when the regulations are being issued and the guidelines come out. So I don't want to venture into that very detail. But linking MSP with it may or may not be the only solution if you are aiming at ensuring that the farmer through the contract also receives the base price which is the MSP price. If that is the intent with that of that question, the point is MSP is there, it was there and it shall continue to be there. MSP is decided through various different formulae, one of which was the recommendation given by the Swaminathan committee. But of course the CACP, which looks at the cost of price and production for agricultural products, also does its annual crop-based rigorous exercise, Kharif or Rabi. So every time they go through this motion based on the inputs which come from various Krishi Vigyan Kendras and research centers. So that aligns it with what the prices have to be based on the formula which the government uses for MSP. Therefore, MSP anyway is infused so much into the process of determining prices. This what you suggest is a special mention, but otherwise it is always interwoven in the price determination process. Because the concern was MSP will go away after a point. That was the concern. I find that absolutely unreasonable to keep speculating on it and say that this is a concern of the farmer. MSP was there, as I said earlier, but how was it? If anything, now obviously I'll have to utter a few things which pertain to different governments' periods. MSP was there. It's been there for a very long time. But it so got focused only on paddy and wheat that it led to also a distortion. That many farmers who were otherwise growing coarse grains, who were otherwise growing oil seeds, who were otherwise growing pulses also moved to growing paddy and wheat. Because MSP was every year annually during each crop being increased only for these two. I have no issues about raising MSP for paddy and wheat.